ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 13, 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருணும் வெண்ணிலாவும் பாத்ரூம்ல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க, கதவை திறக்க முடியாம. அப்போ வருண் சொல்றான், இதெல்லாம் அம்மா பெரியம்மா வேலையா இருக்குமோ, அவங்க தான் நம்ம சேரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தான் நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெண்ணிலா சொல்றா, அவங்க எதுக்கு அதெல்லாம் பண்ண போறாங்க வருண் அப்படின்னு சொல்றா. சரி வா துறக்கத்துக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் துறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா துறக்க முடியல. அப்போன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. அப்போ வருண் பயத்துல இருட்டுல நடுங்கிட்டு இருக்கான். உடனே வருண் பயத்துல, வெண்ணிலா நீ எங்க இருக்க, உன் கைய காமி, நான் உன் கைய பிடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது வெண்ணிலா சொல்றா, நீங்க தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் கைய பிடிக்கணும், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது, இல்ல வெண்ணிலா எனக்கு பயமா இருக்கு, உன் கைய கொடுன்னு சொல்லி கேக்குறான். சரின்னு அவளும் அவன் கைய கொடுக்குறா. எங்க வெண்ணிலா உன் கைய காணும்னு கைய தேடுறான். இங்கதான் அவர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சுக்கிட்டே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா சொல்றா, நான் ஏதாச்சும் பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்றா. எனக்கு பாட்டு, கவிதை, டான்ஸ் எல்லாமே நல்லா வரும், நான் வேணா உங்களுக்காக பயம் இல்லாம இருக்க பாட்டு பாடுறேன்னு சொல்லி பாட்டு பாடுறா. உடனே வருண் சொல்றான், அவ பாட்டு பாடினதும், நல்லா இருக்கு வெண்ணிலா, நீ ரொம்ப நல்லா பாடுற, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறான். வெண்ணிலா சொல்றா, என்னையே உங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க, அதனாலதான் சொல்லல அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. அதுக்கு வருண் சொல்றான், உண்மையிலே நல்லா பாடின, நல்லா இருக்கு நீ பாடினது அப்படின்னு சொல்லும் போது வருண்கிட்ட வெண்ணிலா கேட்கறா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீங்க உண்மையை சொல்வீங்களான்னு வெண்ணிலா வருண் கிட்ட கேட்கறா. சொல்லு வெண்ணிலா அவனும் சொல்றான். வெண்ணிலா கேட்கறா, உண்மையிலுமே என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வெண்ணிலா கேட்கும்போது வருண் சொல்றான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரு மனைவியாவும் காதலியுமாவும் உன்னை பார்க்க முடியாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு ஆம்பளையும் உன்ன மாதிரி அழகான பொண்ணு, ரொம்ப அரைவானப்பா பாசமா இருக்கிற பொண்ணு தான் ஒரு மனைவியா வரணும்னு நினைப்பாங்க அப்படின்னு வருண் வெண்ணிலாவை பார்த்து சொல்றான். அப்பவும் கரண்ட் வராம பயத்துல நலங்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலாவை சொல்றான் வருண், அதோ ஜன்னல் இருக்கு, நான் அங்க தூக்கி நிறுத்துறேன், நீ அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிடு, யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை தூக்க ட்ரை பண்ணி வெண்ணிலாவும் கத்துறா. அப்போ அண்ணாமலை ஓடி வராங்க. வருணுக்கு இருட்டுனா பயமாச்சே, அவன் ரொம்ப பயப்பட போறான் அப்படின்னு ரூமுக்கு ஓடியாராங்க. வெண்ணிலாவும் அப்ப கூப்பிடுறா. அப்போ பாத்ரூம் கதை திறந்து விடுறாங்க. ஏமா யாருமா இப்படி பண்ணது, ஏன் இப்படி ஆச்சுன்னு வருண் கேக்குறான். வீட்டுல வேலை செய்யறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு வருண் கேட்கும் போது வெண்ணிலா சொல்றா, இதெல்லாம் பாத்ரூம்குள்ளேயே நின்று கேட்கணுமா, வாங்க வெளில போலான்னு வெளில போறாங்க. ரூம்குள்ள நின்றுக்கிட்டு வருண் கேட்கறான், ஏமா இதெல்லாம் வேலை செய்யறவங்க ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்கம்மான்னு வருண் சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு 2 பேருக்கும் சண்டையா, எனக்கு காதுல விழுந்துச்சு நீங்க சண்டை போட்டுக்கிறதுன்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்போ வெண்ணிலா சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு மழுப்புறா. அப்போ வெண்ணிலாவோட போர்வை கீழெல்லாம் விரிச்சிருக்கிறத பார்த்துட்டு, என்ன வெண்ணிலா கீழே போர்வை விரிச்சிருக்கு, என்ன விஷயம், சண்டை இல்லைன்னா அப்ப அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கும் பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. வெண்ணிலா சொல்றா வருண் கிட்ட, யார் எப்படி போனா என்ன, உங்களுக்கு உங்க பிசினஸ் தான் முக்கியம், நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளா வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அண்ணாமலையத்தை ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு பேரம்பேத்தியை பெத்து கொடுங்க, உங்களுக்கு யார் விருப்பமும் தேவையில்லை, உங்க விருப்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ அவ கைப்பட்டு லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சிருது. வருண் ரொம்ப கடுப்பாகி, என்ன வெளியில நினைச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா, நாளைக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு காலையிலேயே, நான் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன், இதுலதான் முக்கியமான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி பண்ணிட்டியேன்னு திட்டுறான். வெண்ணிலாவும் சாரி வரும்னு தெரியாம கைப்பட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா நீ இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்ட, நாளைக்கு நான் ப்ரெசன்டேஷனுக்கு என்ன பண்ணுவேன், இன்வெஸ்டர்லாம் மீட்டிங்ல வருவாங்க, அவங்களுக்கு நான் எதை காமிப்பேன்னு திட்டுறான். உடனே ரியாவுக்கு ஃபோன் பண்றான். வெண்ணிலா ஃபோனும் அடிக்குது. வெண்ணிலா யோசிக்கிறா, ரியாவுக்கு ஃபோன் பண்றாரு போல் இருக்கு, நம்ம தான் ரியான்னு தெரிஞ்சா இப்போ பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு போனை எடுத்துட்டு நைஸா வெளில ஓடுறா. வெளில ஓடி போய் பேசுறா. அப்போ வருண் கேக்குறான், உங்களுக்கு எதுக்கு மூச்சு வாங்குது ரியா அப்படின்னு கேக்குறான். இல்ல வருண், நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதான் அப்படின்னு ரியா பேசுற மாதிரி வெண்ணிலா பேசுறா. சரி பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கீங்கன்னு வருண் சொல்றான். நீங்க சென்ட் பண்ண டிசைன்ஸ்லாம் இப்போ
ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வெண்ணிலா கைப்பட்டு அந்த லேப்டாப் உடைஞ்சிருச்சு. அதனால எனக்கு புது டிசைன் கிரியேட் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறான். அப்போ ரியா பேசுற மாரி வெண்ணிலா பேசுறா. இப்போ எப்படி உடனே ஒரு ராத்திரியில பண்ணி தர முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்றா. ஆனா வருண் எப்படியாச்சும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு ஒத்துக்கிறா. சரி நீங்க டிசைன்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அப்பதான் வெளியில இருந்து வெண்ணிலா வரா. என்ன வெண்ணிலா இப்ப இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரேன்னு வருண் கேக்குறான். ஒன்னும் இல்ல, மோட்டர்ல தண்ணி வரல, அதான் தண்ணி போடலான்னு போனேன் அப்படின்னு அனுப்புறா. சரி என்னாச்சு, ரியாக்கு ஃபோன் பண்ணீங்களே என்ன சொன்னாங்கன்னு தெரியாத மாதிரி கேக்குறா. வருணும் சொல்றான், எனக்கு ரியா மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க கண்டிப்பா காலையிலக்குள்ள டிசைன் பண்ணி அனுப்பிடுவாங்க, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்க போறான். வெண்ணிலாவும் யோசிக்கிறா, ரியா மேல இவரு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம தான் ரியான்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ, சரி நம்ம எப்படியாச்சும் இவர் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள டிசைன் பண்ணலான்னு ஹாலுக்கு எடுத்துட்டு போய் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அண்ணாமலை வந்து என்ன வெண்ணிலா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லத்த, நாளைக்கு வருணுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கான், என் கைப்பட்டு அவர் லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, அதனால ரியாவுக்கு ஃபோன் பண்ணி புதுசா டிசைன் கிரியேட் பண்ண சொல்றாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு முன்னாடி பண்ண டிசைன் நல்லாவே வந்துச்சு, ஆனா இப்ப அந்த டிசைன் வரமாட்டுது, நான் வருணுக்கு ஏத்த பொண்ணே கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறா. அண்ணாமலை சொல்றாங்க, அதெல்லாம் நீ எதுக்கு வருத்தப்படுற, உன்னை விட வருண் யார் நல்லா இருக்க முடியும்னு யோசிப்பா, வருணுக்கு ஏத்த பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டிசைன் பண்ணி வைக்கிறேன், நீ போய் தூங்குன்னு அண்ணாமலை வெண்ணிலாவை அனுப்பி வச்சுட்டு அவங்களே டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலைல ஆகுது. வருண் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு டிசைன்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரியாவுக்கு ஃபோன் பண்றான். ரியா தானே வெண்ணிலா. வெண்ணிலா ஃபோன் எடுத்து ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலையே என்ன சொல்ல போறாரோன்னு பயந்துகிட்டே ஃபோன் எடுக்கிறா. சொல்லுங்க வருண்னு கேட்கறா. வருண்னு சொல்றான், நீங்க நைட்டு அனுப்புன டிசைன்லாம் முன்னாடி சென்ட் பண்ண டிசைனோட ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் ரியான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போ வெண்ணிலா யோசிக்கிறா, இதெல்லாம் கண்டிப்பா அத்தை தான் பண்ணிருப்பாங்க, அத்தை எல்லா டிசைனையும் முடிச்சுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அண்ணாமலை கிட்ட போய், அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, எனக்காக நீங்க நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அத்தைன்னு சொல்றா. நான் உங்க 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்போ ஒரு கொரியர் வருது. வெண்ணிலாவை அனுப்பி அண்ணாமலை என்னன்னு பார்க்க சொல்றாங்க. வெண்ணிலா அந்த கொரியரை வாங்குறா. என்னன்னு பார்த்தா அதுல டிவோர்ஸ்க்கான நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்திருக்கு. இதை அண்ணாமலையத்தை பார்த்தா ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க, இதை அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மறைச்சிடுறா. அடுத்தது லீலாவதி சாமி கும்பிட்டு இருக்காங்க. லீலாவதி மனசுல வேண்டிக்கிறாங்க, என் பசங்களாம் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும், அதே மாதிரி வருணும் வெண்ணிலாவும் சண்டை போட்டுக்காம பிரியாம சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ லீலாவதி சாமி கும்பிட்டு ஆரத்தி கொடுக்க போறாங்க அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிடுறது காதலே அவங்களுக்கு விழல. என்ன அண்ணாமலை என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், வெண்ணிலாவும் வரணும் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியும் அவங்க ஒன்னா வாழ்ற மாதிரி தெரியல, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்கள எப்படி சேர்த்து வைக்கிறதுனே புரியலக்கா அப்படின்னு அண்ணாமலை லீலாவதி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும் போது லீலாவதி ஒரு பிளான் பண்றாங்க. கோலி குண்டை எடுத்து மேட்டு கடியில வச்சு வெண்ணிலா காஃபி எடுத்துடுவான்னு கத்துறாங்க. அக்கா என்ன பண்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. சும்மா இரு அண்ணாமலைன்னு கண்ணடிச்சிட்டு சொல்றாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.